பொதுவாகவே இந்த கலர் பெயிண்ட் வீட்டுக்கு அடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னா எந்த கலரை நீங்கள் சூஸ் பண்ணி சொல்லுங்கள்? தவிர என் வீடு சுபக்ஷமாக இருக்கணும், வீட்டில் செல்வம் பெருகணும், பர்க்கத்து இருக்கணும், வர வருமானம் கையில் தங்கணும், காசு நிற்கணும், இவ்வளோ இருக்குது. ஏன்னா வீட்டுக்கு நான் கலருன்றது சும்மா பெயிண்ட் வாங்கி ஒரு லிட்டர் வாங்கி அடிக்கிறது கணக்கு கிடையாது. கல் போடுவோம் பார்த்தீங்கன்னா ஒரு கல்லுக்கு ஒரு ராசி போடுவாங்க. அந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒன்று செட் ஆகும். ஆனால் காமனாக பை எனக்கு காமனாக சொல்லுங்கள் பை அப்படி தான் இருக்கணும் அப்படின்னா 2 கலர் தான்மா. 2 கலர் யார் ஒன்று அடிக்கலாம், எந்த சமுதாயக்காரமாக அடிச்சிக்கலாம். எல்லாருக்குமே அது ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்பு கொடுக்கும். அது அப்படி 100% வேணால் அடித்து பாருங்கள், உங்களுக்கு 3 மாதம் 4 மாதம் ரிசல்ட் தெரியும். மர்ஜின் மணியர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புழல் காவாங்கரை MM டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம் பாய். இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னா, வீட்டில் வண்ணம் தீட்டுதல், பெயிண்ட் அடிக்கிறது. ஒரு ஹாலுக்கு ஒரு பெயிண்ட் அடிக்கலாம், ஒரு ரூமுக்கு, கிச்சனுக்கு, இந்த மாதிரி ஒவ்வொரு கலர்ஸ் சூஸ் பண்ணுவாங்க. குழந்தைங்களுக்கு பொதுவாக பிங்க் கலர் பிடிக்கும் அப்படின்லாம் சொல்லி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணுறது, வால் பெயிண்டிங் பண்ணுறதெல்லாம் கொடுப்பாங்க இல்லையா? பொதுவாகவே இந்த கலர் பெயிண்ட் வீட்டுக்கு அடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னா எந்த கலரை நீங்கள் சூஸ் பண்ணி சொல்லுவீங்க? கேட்காத ஒரு ஆமாம், இது வரைக்கும் கேட்கல, இந்த 2 வருஷத்துல கேட்கவே இல்லை, கேட்டதே இல்லை. ஆமாம் இல்லை, நான் நம்ம வீடியோவில் பேசலை, பட் வர கிளைண்ட்டுக்கு நிறைய பேருக்கு நான் சொல்லுவேன். நிறைய பேர் கேட்பாங்க, புதுசாக வீடு கட்டுறவங்க என்ன அடித்தா நல்லாயிருக்கும், அவங்களுக்கு சொல்லியிருக்கேன். பட் வீடியோவில் நான் சொன்னதில்லை, இன்றைக்கி சொல்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, கலருன்றது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மிஞ்சி போனால் ஒரு 10 கலர் தான் இருக்கிறது இல்லையே. ஆனால் அந்த 10 கலரை அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 கலர் எடுக்கிறாங்க. ஆமாம், மிக்ஸ் பண்ணி 1000 கலர் பெயிண்டிங்கில் வந்துடுது. ஆனால் அந்த ஒரு 10 கலரில் ரொம்ப சிறந்த கலர் பை இது அடித்தா எல்லா விஷயத்துக்குமே பாசிட்டிவாக இருக்கணும். காலைல ஏன்னா நம்ம நைட்டு தூங்கி காலைல எந்திரிச்சு பார்க்க போகிற முதல் இடம் பார்த்திங்கன்னா ஒரு செவுத்தையோ எடுத்து தான் பார்ப்போம். அந்த இடம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவான பசுமையை கொடுக்கணும். புரியுதுங்களா? 1. 2வது, நம்ம ஒரு 10க்கு 10 ரூமில் 4 செவத்துக்குள்ள நம்ம இருக்கிறோம், தனிமையாக இருக்கோன்னா நம்ம அந்த செவத்தை பார்த்தா அந்த செவுரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமைதி நம்மளுக்கு கொடுக்கணும். சில இடத்துலலாம் பார்த்திங்கன்னா உட்காரவே முடியாது, ஏசி கூட போட்டிருக்கோம், ஆனால் ஏதோ ஒரு உங்களுக்கு டிப்ரெஷனாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஏதோ நம்மளை ஒரு வெளியில் போயிடுன மாதிரி ஒரு சொல்கிற மாதிரியே இருக்கும். இதெல்லாமே உண்மை. இந்த வீடியோ பார்த்தா இனிமேல் உணர்வாங்க பாருங்கள். நம்மளே வெளியில் போயிடலாமா, நீங்கள் உட்கார முடியல, கொஞ்சம் அப்படியே காத்தோரமாக போகலாமா, ஏசியில் தான் இருப்போம் ஆனால் காத்தோரமாக போகலாமான்றோம். ஏன்னா அங்கே உட்கார விடாது. அந்த மாதிரி கலர்லாம் இருக்குது. புரியுதுங்களா? ஸோ அதே மாதிரி வீட்டுக்கு வெளியிலும் சரி வீட்டுக்குள்ளே சரி அது கணக்கு கிடையாது. ஒரு கலர் பை இதை அடித்தா எனக்கு நான் எல்லா வகையிலையும் பெனிஃபிட்டாக இருக்கணும் பை. வருமானம் வரணும், வீட்டில் மன நிம்மதி இருக்கணும், சந்தோஷம் இருக்கணும், வீட்டில் கெட்டது அண்டக்கூடாது, தர்தரம் அண்டக்கூடாது, ஒரு பசுமையாக இருக்கணும். காலைல எந்திரிச்சு நான் அதை பார்த்தா நல்லா இருக்கணும், வரவங்க பார்த்தா நல்லா இருக்கணும். நான் அசிங்கெல்லாம் பார்க்க மாட்டேன் பை. எனக்கு தவிர என் வீடு சுபக்ஷமாக இருக்கணும், வீட்டில் செல்வம் பெருகணும், பர்க்கத்து இருக்கணும், வர வருமானம் கையில் தங்கணும், காசு நிற்கணும், இவ்வளோ இருக்குது. ஏன்னா வீட்டுக்கு நான் கலருன்றது சும்மா பெயிண்ட் வாங்கி ஒரு லிட்டர் வாங்கி அடிக்கிறது கணக்கு கிடையாதுமா. கலர்லேயே பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. எனக்குலாம் பார்த்திங்கன்னா பச்சை வெள்ளை தான், இங்கே உட்காரதுக்கு பச்சை யூஸ் பண்ணுவேன். ஆனால் என்னோடய கலரு ஒயிட்டு தான், என் எல்லாமே ஒயிட்டாக தான் இருக்கும், ஒயிட்டை தான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். எல்லா கிருவிலும் நல்லா இருக்கேன், கொடுக்குறவன் அவன் தான். ஒரு நம்பிக்கை, இது போட்டால் நம்ம நடக்குதுப்பானா அதை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு போயிடும். ஒரு சென்டிமெண்ட் இது பண்ணால் உனக்கு ஃபாலோ ஆகுதுன்னா, இது பண்ணால் உனக்கு செட் ஆகிடுச்சு, இன்றைக்கி இது போட்டு போனால் நல்லது நடந்தது, இன்றைக்கி இது போட்டு போனால் நல்ல விஷயம் வாங்கினேன், இதுக்கு போட்டு போனால் நல்ல ஒரு லீடராக இருந்தேன் அப்படின்னா நீ அப்படியே அதை ஃபாலோ பண்ணிப்பார். அது தவறாக நடந்தால் கூட உனக்கு சரியாயிடும். ஏன்னா உன் மைண்ட் செட் அந்த மாதிரி போயிடுது. அது மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி சேர்ந்தது தான் கலரு. கலர்லேயே ஒரு 10 கலர் தோராயமாக எடுத்துக்கிறீங்கன்னா அதில் எல்லா கலருமே ஒரு ராசிக்கு ஒரு கலர் இருக்குது. இப்போ கல் போடுவோம் பார்த்திங்கன்னா ஒரு கல்லுக்கு ஒரு ராசி போடுவாங்க. அந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒன்று செட் ஆகும். ஆனால் காமனாக பை எனக்கு காமனாக சொல்லுங்கள் பை அப்படி தான் இருக்கணும் அப்படின்னா 2 கலர் தான்மா. 2 கலர் யார் ஒன்று அடிக்கலாம், எந்த சமுதாயக்காரமாக அடிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு 1 திங் ஒயிட், வெள்ளை கலர் அடிக்கணும். நீ வீடு ஃபுல்லாக கலர் அடித்தாலும் உன் ரூமில் நீ காலை முழிக்கிறத பார்த்தோன்னா ஒயிட்டாக செவத்தண்ணி முகம் முழிக்கலாம். உன் வீட்டுள்ள எங்கன்னா ஒரு இடத்துலையாவது வெள்ளையாக நீ வை, அது உனக்கு கண்டிப்பாக பாசிட்டிவ் கொடுக்கும், நல்ல விஷயத்தை கொடுக்கும். 1. 2வது ஒரு கலர் எதுனா 100% க்ரீன். க்ரீனில் எந்த க்ரீன்னா இந்த பச்சை பச்சைன்னு கிளி பச்சை மாதிரி கிடையாது, நேச்சுரல் இந்த பில்லு கலர் இருக்குது பாருங்கள், இந்த மிலிட்ரி க்ரீன் மாதிரி ஆஃப் க்ரீன் மாதிரி இருக்கும், அந்த க்ரீனை தான் நீங்கள் பயன்படுத்தணும். ஏன்னா
எல்லாருக்குமே அது ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்பு கொடுக்கும். அது அப்படி 100% வேணால் அடித்து பாருங்கள், உங்களுக்கு 3 மாதம் 4 மாதம் ரிசல்ட் தெரியும். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பிராண்டு பெரிய பெரிய இதில் பார்த்தீங்கன்னா கருப்புன்றதை யூஸ் பண்ணுவாங்க. நிறைய நம்ம ஆளுங்க தமிழில் வந்து கருப்புன்றது ஐயோ கருப்பா அப்படின்னு பயம். ஆனால் யூஎஸ்காரன் யூகேக்காரன் பார்த்தீங்கன்னா கருப்பை தான் முதல் கலராக வைக்கிறான். எது நம்ம வேணான்னு போடுறோமோ அவள் தான் வைக்கிறான். எது கிரீன்லாம் பாருங்கள் பச்சை கலரா அப்படின்னுவோம், கொடி கலர் பச்சைன்னுவோம். ஆனால் இன்றைக்கும் ஃப்ராண்ட் பிராண்டு பார்த்தீங்கன்னா தாய்லாண்டு இட்டாலியன்லாம் பார்த்தீங்கன்னா பச்சை தான் யூஸ் பண்ணுவாங்க. எல்லாமே க்ரீன் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா க்ரீன்ன்றது கலர் ஏன் அவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன்னா, நேச்சுரலாக உருவாகிறது எல்லாமே க்ரீனாக தான் உருவாகும். இயற்கையாக இருக்கிறத நம்ம சாப்பிட்ற கீரை வகையிலேருந்து, நம்ம சுவாசிக்கிற காற்றுலேருந்து, நம்ம சுவாசிக்கிற மரத்துலேருந்து எல்லாமே க்ரீன் தான். நீங்கள் எவ்வளோ ஒரு அழகான ரோஜாப்பூ ஒரு ரெட் கலரில் வந்தாலும் அதுக்கு எல்லாம் க்ரீன் தான். எவ்வளோ மல்லிப்பூ கொச வந்தாலும் அதுக்கு எல்லாம் க்ரீன் தான். புரியுதுங்களா? பில்லு க்ரீன் தான், எல்லாமே க்ரீன் தான். க்ரீனை நீ பயன்படுத்தி பாருங்கம்மா. வாழ்க்கை உச்சத்தில் போகலன்னா இந்த மாலிக் பாயை கமெண்டில் கேளுங்கம்மா. வீடு கட்டுறீங்களா, எல்லா இடத்துலையும் கூட உங்களுக்கு பிடிச்ச கலர் அடிங்க. ஹாலில் ஒரு செவராது க்ரீன் அடிங்க, பெட்ரூமில் ஒரு செவராது க்ரீன் அடிங்க. இப்போயும் சொல்கிறேன், க்ரீனில் வந்து கிளி பச்சை க்ரீன் கிடையாது, ஆஃப் க்ரீன் மாதிரி மிலிட்ரி க்ரீன் மாதிரி இருக்கணும். மிலிட்ரி க்ரீனில் கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்கணும். இந்த பச்சை பச்சைன்னு இந்த கிளி பச்சை மரம் அடிப்பாங்க, அந்த பச்சை கிடையாது. பில்லு ஞாபகம் வச்சிங்க, ஒரு இலை எடுத்திங்கன்னா இடையில எவ்வளோ க்ரீன் இருக்கும் அந்த க்ரீன் தான் உங்கள் செவுத்தில் இருக்கணும். இந்த கிளி பார்த்தீங்கன்னா அப்படி வேறு கலர், அந்த பச்சை கிடையாது, கிளி பச்சை கிடையாது. இந்த இலை நேச்சுரல் பில்லு கலர் இருக்கும், அந்த க்ரீன் அடிங்க. ஹாலில் அடிங்க, பெட்ரூமில் அடிங்க, கிச்சனில் அடிங்க, எங்கே வேணால் அடிங்க. பாத்ரூமில் அடிக்கணுன்ற அவசியம் கிடையாது. பெட்ரூம், கிச்சன், ஹால். ஃபஸ்ட்டு ஹாலு பிரவேசம், 2வது பெட்ரூம், 3வது கிச்சன். இந்த ஒரு செவராது நீங்கள் க்ரீனை பயன்படுத்தி பாருங்கள். அதுவும் நீங்கள் வெளியில் பயன்படுத்தி பாருங்கள். இன்னும் உங்களுக்கு வீடே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வைப் இருக்கும், நல்ல ஒரு புத்துணர்ச்சி இருக்கும், நல்ல ஒரு மைண்டு ஃப்ரீயாக இருக்கும், உங்களை அமைதிப்படுத்தும். நீங்கள் கோவமாக வீட்டுக்கு வந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களை அமைதிப்படுத்தும். ஒரு ஏசி போட்டு அப்படியே உட்காந்திங்கன்னா அப்படியே மைண்டு ஃப்ரீயாக இருக்கும். நீங்கள் ஒரு கோவமாக இருக்கும்போது, கரண்ட்டே இல்லாதபோது நீங்கள் அந்த செவத்தை பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு இந்த எரிச்சல் கொடுக்காது. இந்த க்ரீன் கலரை நீங்கள் அடித்து பாருங்கள். புது வீட்டுக்கும் அடிக்கலாம், நீங்கள் ரெனோவேஷன் பண்ண போகிறீங்க, ஆல்ட்ரேஷன் பண்ண போகிறீங்கன்னா அடிக்கலாம். இல்லை போய் நான் வாடகை வீட்டுக்கு போகிறேன் க்ரீன் அடிங்க, இல்லை லீஸ் வீட்டுக்கு போகிறோமே அடிங்க. பெயிண்ட்டுன்னு அடிச்சிங்கன்னா இந்த 2 கலரை ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் பையனுக்கோ பொண்ணுக்கோ பிங்கோ வயலட்டோ உங்கள் சாய்ஸுக்கு அடிச்சுட்டு போங்க. நான் யாரையும் வீடு ஃபுல்லாக க்ரீன் அடிக்க சொல்ல, இப்போவும் சொல்கிறேன், வீடு ஃபுல்லாக அடிக்க சொல்ல. வீட்டுக்குள்ளே ஹாலில் ஏன்னா ஒரு செவரு, இல்லை பெட்ரூமில் ஒரு செவரு, அதிகமாக ஒருத்தர் வந்தால் டக்குன்னு நீங்கள் பார்க்குற மாதிரி ஒரு இடம், அந்த இடத்துல க்ரீனை நீங்கள் பயன்படுத்துங்க. கண்டிப்பாக உங்கள் வீடு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மைண்டும் ஃப்ரீயாக இருக்கும், வீட்டில் வந்து ஒரு அமைதி இருக்கும், தரித்திரமும் இருக்காது, உங்களுக்கே மைண்டு ஃப்ரீயாக இருக்கும். அடித்து பாருங்கள். சிறப்பு பாய், ரொம்ப அருமையான தகவல். ஒரு வீட்டுக்கு வண்ணம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளை அமைதிப்படுத்தக்கூடிய வண்ணங்கள் எது அப்படின்னு அருமையான தகவலாக கொடுத்தீங்க பாய். நன்றி. வணக்கம்மா.